இன்றைய வாலிபர்களின் குறிக்கோளை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று என்ன சொல்வார்கள்? யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்பாங்க, அல்லது ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கணும்பாங்க, அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு டப்மா செய்யணும்பாங்க, அது செஞ்சு அப்லோட் பண்ணி எல்லாரும் அதை பார்க்க வைக்கணும்பாங்க. இது குறிக்கோளா? நீ நடிகராகுவதோ, உன் யூடியூபில் உன்னுடைய வீடியோக்கள் வருவதோ, டப்மாஷிகள் வருவதோ, நீ போடக்கூடிய அந்த ஷார்ட் பிலிம்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்லோட் செய்வதோ, நீ அதில் புகழ் பெறுவதோ, இது குறிக்கோளா? அது குறிக்கோள் அல்ல, அது லட்சியம் அல்ல. அதுதான் லட்சியம் என்றால் உன்னை விட சிறந்தவன் ஒருவன் வந்தால் உலகம் உன்னை மறந்துவிடும். உன்னை விட அதில் சிறந்தவன் ஒருவன் உருவானால் நீ யார் என்ற அறிமுகம் கூட இல்லாத அளவு மறைந்து விடுவாய். அதுதான் இந்த உலகத்தின் இயற்கை. இதை நோக்கமாக கொண்டு பயணிப்பவன் தன் வாழ்வின் முடிவில் ஒட்டுமொத்த வாழ்வையும் வீணானதாக, குறிக்கோளற்றதாக ஏன் வாழ்ந்தேன் என்றுதான் அவன் கருதுவான். நீ பார்க்க வேண்டிய பார்வை அதில் படைத்த இறைவனின் அனுமதி இருக்கிறதா, என் ரசூலின் அனுமதி இருக்கிறதா? இருந்தால் நீ செல்லக்கூடிய பாதையில் முதலிடத்தை அடையும் வரை போராடு. இந்த உலகம் அல்ல உன் வாழ்வின் இலக்கு. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இதுவல்ல. வாழ்ந்து பிறந்து சாப்பிட்டு கல்லூரிகளை படித்து வேலை செய்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று சுகமோடு வாழ்ந்து கடைசியில் மண்ணோடு மண்ணாக மக்கிப் போவதற்கா இவ்வளவு பெரிய உலகம்? சூரியன் உதிப்பது யாருக்காக? சந்திரன் வருவது யாருக்காக? நட்சத்திரங்கள் உதிப்பது யாருக்காக? மனிதனே, உனக்காக. சூரியன் காலையில் இறைவனுடைய கட்டளையால் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. சந்திரன் இரவிலே வருவது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. நட்சத்திரங்கள் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட நோக்கம் உனக்காக. நீ படைக்கப்பட்டது அவனுக்காக. குர்ஆன் சொல்கிறது அதை. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். உன் வாழ்வில் பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு உதவி தேடு, அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். கவலையா? 2 ரக்அத் தொழுகை, இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், அல்லாஹ் வெற்றி அளிப்பான். கடனா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். குடும்ப பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். பரீட்சையில பாஸ் ஆகணுமா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். அவன் நாடாமல் எதுவும் நடக்காது. மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யறதா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். இறை தொடர்பை ஏற்படுத்து, மிகப்பெரிய பலத்தை கொண்டு வா. அதுதான் உன்னை இயக்கக்கூடிய சக்தியாக மாறும். நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஏட்டும் வெற்றியாக மாறும். வாழ்வின் குறிக்கோளை அடைந்து கொள். இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்து. தொழுகையை தொழுபவன் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் பேணுவான். தொழுகையை பாலாக்குபவன் எல்லாவற்றையும் பாலாக்குவான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்வை பார்த்து ஏமாறுபவர்களை பார்த்து அவர்கள் அறிந்ததெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அலங்காரங்களைத்தான். ஆனால் அவர்களோ இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் மறைமுகமாக அதை மறந்து அதை விட்டு பொடுபோக்காகி வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே, உன் நஃப்ஸையே நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? அல்லாஹ் வானங்களையும் பூமிகளையும் ஒரு உண்மைக்காக இல்லாமல், ஒரு சத்தியத்திற்காக இல்லாமல் அல்லாஹ் படைக்கவில்லை. அதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் மேலும் கேட்கிறான், மனிதா, உன்னை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டானா? ஒரு குறிக்கோள் இல்லையா? ஒரு லட்சியம் இல்லையா? நீ மீண்டும் இந்த இடத்திலே கொண்டு வரப்பட மாட்டாயா என்று குர்ஆன் கேட்கிறது.